விளையாட்டு வீரர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை அதிமுக கொண்டு வந்துள்ளதாக அதிமுக மருத்துவர் அணி இணைச் செயலாளர் டாக்டர் சரவணன் தெரிவித்தார். அதிமுக மருத்துவர் அணி இணை செயலாளரும் சரவணா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனருமான டாக்டர் ப. சரவணன் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அந்த வகையில் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வண்ணம் பந்தல்குடியில் கபடி செயற்கை ஆடுகளம் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான உதவிகளையும் வழங்கி வருகிறார். இந்நிலையில் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிபி குளத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு மாவட்ட தலைவர் காசி ஏற்பாட்டில் 2 நாட்கள் கபடி போட்டிகள் நடைபெற்றது. தொடக்க விழாவில் கலந்து கொண்ட அதிமுக மருத்துவ அணி இணை செயலாளர் டாக்டர் ப. சரவணன் கபடி போட்டிகளை துவக்கி வைத்து கபடி வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். 2 நாட்களாக நடைபெற்ற கபடி போட்டி நிறைவு பெற்றதை அடுத்து டாக்டர் சரவணன் தனது சொந்த நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை வழங்கினார். டாக்டர் சரவணன் பேசுகையில் அதிமுக விளையாட்டு வீரர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் விளையாட்டு வீரர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேம்பாட்டு பிரிவு சார்பாக மாவட்ட தலைவர் 2 நாட்களாக இந்த கபடி போட்டியை இந்த பகுதியே ரொம்ப வியந்து பார்க்கும் வண்ணம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிற்கிற இந்த கபடி திடல் நான் 8வது படிக்கும்போது 7வது படிக்கும்போது இந்த இடத்துல நானும் கபடி விளையாண்டுருக்கிறேன். அதாவது பழைய காலத்துல ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கு. என்னோட வீடு பக்கத்துல தான் இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த கிரவுண்ட்ல திரும்ப நிற்கிறது மலரும் நினைவுகள் மாதிரி ஆட்டோகிராஃப் மாதிரி எனக்கு பழைய காலத்தை நினைக்க தோணுது. எல்லாரையும் பார்க்குறேன் கூட்டத்தில் எல்லாம் தெரியுங்க மக்களாக இருக்கிறீங்க. நீங்கெல்லாம் இவ்வளவு சிறப்பான ஒரு போட்டியை மதுரையில் நடத்தின வரைக்கும் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக நடத்திடுறாங்க. அந்த மாதிரி ஆர்வமான இளைஞர்கள் மக்களுக்கு உழைக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு தேவை. வரக்கூடிய காலங்களில் நமக்காக யார் போடுவாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள்லாம் ஆதரவு ஒத்துழைப்பு கேட்டு இப்போ ஃபைனல் இருக்கக்கூடிய 2 டீம் பிகேஎம் செல்லூரும் டிஎம் உதயா அல்வார்புரம் அந்த 2 டீம் இப்போ வந்து ஃபைனல்ஸ் மேட்ச் விளையாட போகுது. எல்லாரும் ஒரு 40 நிமிஷம் இருந்து பார்த்துட்டு யாரும் வெற்றி பெறுறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கான பரிசுகள் எல்லாம் வழங்கி இது சிறப்பாக நம்மளும் அவங்களோட சேர்ந்து கொண்டாடுவோம். ஏகப்பட்ட பேர் இங்கே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் பேரை